எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 6ஆம் நாள் 6/5/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் நாள். நாளை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இந்த யோகம் சித்த நாம யோகம். இன்றைய கரணம் கௌளவும். இன்றைய நட்சத்திரம் 2 மணி 31 நிமிடம் வரை மூலம், பின்பு போராடும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. ரிஷபராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அது வழக்கமா நம்ம பஞ்சமி நாயகி வாராகியை போற்றி புகழ்வதனால் நமக்கு என்ன நன்மை நடக்கும்? வாராகி கிட்ட போய் எனக்கு ஒரு பிழை நடந்து விட்டது, எனக்கு ஒரு அநீதி இழக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா, தண்டினி முதல் தண்டிக்கக்கூடிய ஆற்றலோடைய. யார் தண்டிப்பாங்க? உங்க பேர்ல, உங்க மேல, உங்களுக்குள்ளேயே ஒரு தப்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக தண்டனை கொடுப்பாங்க. தப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எல்லா தெய்வமும் ஒரே மாதிரி இல்லை. வாராகியின் சூட்சமங்கள் இது தெரியாம எந்த வார்த்தையுமே சொல்ல தேவை. வம்பு வாராகின்னு சொன்னா போதும், அம்மா வந்துடுவாங்க. ஓம் ஐம் க்ளீம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்திய அந்தினி நமக ருந்திய நமக ஜம்பே ஜமனி நமக மோகிய மோகினி நமக சர்வதுஷ்ட பிரதஷ்டானம் சர்வேஷாம் சர்வாக் சிக்குமுனி திஸ்வாம் சம்பளம் குரு குரு சிக்கரவசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. முழு மந்திரம் கண்டிப்பாக ஒரு 48 டெய்லி சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லா வகையிலையும் வாராகி பஞ்சமி நாகியாகவும் தண்டினியாகவும் அனைத்து வகையான கலைகளையும் நமக்கு இட்டு தருகின்ற அம்மையாகவும் வஜ்ரகோஷத்தை எடுத்துக்கொண்டு வருவாள். வஜ்ரகோஷம்லாம் தெரியுமா? சிம்மவாகினி வஜ்ரகோஷம், வஜ்ரத்தின் மேலே ஏறி வருவாங்க. வஜ்ரகோஷம் வாராகி. நீ வாராகி சொல்லனாலும் வஜ்ரகோஷம் சொல்லலாம். வஜ்ரகோஷத்துக்கு அவ்வளோ பெரிய பவர். இன்றைய நாளில் பஞ்சமி வழிபாடு மேற்கொண்டு வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன் போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் கிரக நிலவரங்கள் சற்று சாதக போக்குள்ள வந்திருக்கு. மனது அமைதிப்படுகின்ற நாள். புரியுதுங்களா? புதிய முயற்சி, புதிய சொல் செயல் அல்லது வியாபார நோக்கம், புதிய மாணவர்களுக்கான புதிய கல்வி சேர்க்கை, இது எல்லாமே இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஏற்படும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க முக்கியமாக. அதே மாதிரி அரசாங்க வேலைகள் டிஎன்பிசி போன்ற டெட் இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம். பிடிச்சிட்டா விட்டுறவே கூடாது. நீங்கள் பிடிச்சா வெற்றி தான். லேசினஸ், நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது சோர்ந்துட்டீங்கன்னா அது முடியாது, நீங்களே முடிவு பண்ணிடலாம். இதுவரையில் எத்தனை முறை ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த முறை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக வெற்றிகள் உண்டு. இந்த நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறது. அன்றாட வேலைகளில் மட்டும் கவனித்து சிறப்பை தரும். அதுக்காக இந்த நாள் எல்லாமே கிடைக்காதெல்லாம் கிடையாது. பெரும் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். புரியுதுங்களா? மகிழ்ச்சிகரமான செயல்கள் உண்டு.
தொழிலில் ஒரு புதிய அத்தியாயம் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பான நாளாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் குருவின் பயணம், சந்திரனின் பயணம், அதாவது தனஸ்தானாதிபதி 7க்கு போயிட்டார், அங்கிருந்து குருவையே பார்க்கிறார். பாருங்க, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை, ரொம்ப அற்புதமான விஷயம். மன இறுக்கம் குறையும். நான் ஒருத்தருக்கு செஞ்சேன், அவர் எனக்கு திருப்பி செய்யல, ஆனா எனக்கு வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செஞ்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் இருக்கிறதெல்லாம் விலகி வெளிவந்துடும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், அமோகமான ஏற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக மிதுனத்தை இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்க. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஈகை குணம், அதாவது மனசு எல்லாருக்கும் செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா அத்தனை மகிழ்ச்சி உங்களை சேரப்போகுது. நீங்க எதெல்லாம் தேடிட்டு இருந்தீங்களோ அத்தனை செல்வமும் உங்களை உங்களை நாடி வருகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கேதுவின் பயணம், ராகுவின் பயணம், சந்திரனின் பயணம், இப்படி எடுத்துக்கணும். 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி 5ல் இருக்கிறார். அப்போ அங்க என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு உதவி கேட்டிருக்கிறோம், அது கிடைக்கும். இல்லை நாமளே ஒரு புதிய தொழில் முயற்சி பண்றோம், அது கிடைக்கும். புரியுதுங்களா? நமக்கு ஒரு அரசாங்கத்துக்குள்ள ஒரு விஷயம் ட்ரை பண்றோம், அதுக்கான சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது, இந்த நாளில் கிடைச்சிருக்கிறது. நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டாவே போதும். சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உதவியில் கிடைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க சாதாரண கோடு போட்டா நீங்க ரோடு போடக்கூடிய இந்த நாள் அப்படிதான் நடக்கும். நீங்க அதுக்கு காரணமா இருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திறமைகள், உங்கள் திறமைகள் வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சாதாரணமா கன்னி ராசிகளுக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிகமா கொஞ்சம் மீடியாவில் இருப்பாங்க. இந்த மீடியா பீப்புளுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் சிறப்பாக இந்த பராபவ ஆண்டே உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் இந்த நாள் உங்களுடைய எண்ணம் செயலாகும். உங்கள் எண்ணம் கண்டிப்பாக செயலாகும். வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சந்திரனின் பயணம் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னும் போது இங்க 10 கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ங்கிறது நம்ம தொழிலில் சற்று பின்னடைவோ அல்லது சில ஏமாற்றங்களோ சந்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்குது. கவனமா இருக்கணும். அதுவும் இல்லாம நமக்கு வண்டி வாகன பயணங்கள், தொழில் கவனம் வேணும். இதான் முக்கியம். என்னது அதுதான் ரொம்ப நம்ம இந்த விஷயத்த நம்ம கவனமா பார்த்தா போதும். ஏன்னா சந்திரனின் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்க நமக்கு எது நம்மளோட ராசிக்குள்ளேயே நமக்கு இப்போ நம்மளுடைய ராசி அதிபதி, அதாவது நம்ம ராசி அதிபதி சந்திராசிரமத்துல தான் இருக்கு. அப்ப நாம இன்னைக்கு கவனமா இருந்தா தானே செயல்பட முடியும். ஏதோ ஒரு பொருள் கொண்டு போறீங்க, கை தவறி வச்சுட்டு வந்துடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதாவது கைப்பொருள் தவறுகின்ற அமைப்பு இருக்குது. கவனம் தேவை. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் கூடி மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அது என்ன எதிர்பார்ப்புகள் கூடும், எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னா சந்திரனின் பயணம் இருக்கிறவங்களும் மனசுக்குள்ள உங்களுக்கே ஒரு பயம் இருந்தது. இப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. இனி நீங்க எல்லாம் பேசுவீங்க, ஜெயிக்கவும் செய்வீங்க. புதிய மண்ணை வீடு வாகனம் சேர்க்கை எல்லாமே வெற்றி பெறும் சந்தேகமே கிடையாது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம், குருவின் பரிவர்த்தனை, இது எல்லாமே ஒரு பாராட்டப்படுவீர்கள். யாராலும் செய்ய முடியாது, நீங்க செஞ்சீங்க அப்படின்னு பலபட பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது பாராட்டு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான நட்புறவில் அளவு இதுமான அதை சொல்றேன். கொஞ்சமா பேச மாட்டேங்க அப்படின்றது கூட இப்ப ரொம்ப கிட்ட கூப்பிட்டு வச்சு அனுசரித்து பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனைவி விஷயமும் சரி, சொத்து விஷயமும் சரி, சகோதர விஷயமும் சரி, இந்த நாள் ஒரு நிறைவான ஒரு மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இந்த நாள் பாராட்டக்கூடிய அளவுக்கு, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பரவாயில்ல உங்களால் எல்லாம் முடிஞ்சதுன்ற அளவுக்குலாம் உங்களால மகிழ்ச்சிகள், உங்களால மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா கூட பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கார், 4 கூடையவரும் இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் லாபஸ்தானாதிபதி
அப்படின்னும் போது லாபங்கள் உங்களுக்கு வரும், கவலை வேண்டாம். ஆனா கவனமா இருக்கணும். வருதேன்றதுக்காக எதையாவது ஒன்று பண்ணிட்டு மாட்டிக்கூடாது. அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் நீங்க இது செய்ய மாட்டீங்க. யோசனை ஒன்றாக இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும். அதனால இந்த நாள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பான நாள். மனமகிழ்ச்சி, கொண்டாட்டங்களோடு நிறைவான ஒரு வாழ்க்கை. நாம நினைச்சது சாதிச்சுட்டுண்டா அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு செயல்ல தான் நீங்க இருப்பீங்க. புரியுதுங்களா? புதிய வண்டி வாகன சேர்க்கை, தொழில் அமைப்புகள், குழந்தை பாக்கியம், திருமண தடை விலகுதல், இது எல்லாமும் இந்த நாள்ல உண்டு. நிறைவா இருப்பீங்க. அதுக்கான பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு போடுவாங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப அற்புதமான நாள். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நிவர்த்தி தேடுவீங்க. நான் தெரியாம இன்னைக்கோ சொல்லியிருப்பேன், அது ஒரு பெரிய விஷயமா, அதை நானே மறந்துட்டேன், நீங்க மறந்துடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். அப்படி ஒன்றும் நீங்க பெருசா சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்க கோபத்துல என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்னு சொல்லாம செஞ்சிருவீங்க. இதான் விஷயம். சின்ன விஷயத்த பெரிய விஷயம் மாத்துறது. கிராமத்துல ஒரு பழமை இருக்கு, பேனை பெருமாள் ஆக்கி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்த சின்ன விஷயமா விட்டுருங்க, அவ்வளவுதான். அது பில்டப் பண்ணிக்காதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. இருந்தீங்கன்னா நீங்க மன நிம்மதி அடைவீங்க. இல்லை நான் அது பின்னாடி தான் ஓடுவேன்னா இந்த நாள்ல நீங்க நிம்மதி இல்லாம தான் இருப்பீங்க. அதுவும் இந்த நாள் வந்து அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. அன்னை வாராகி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.